மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவன் தானும் தற்கொலைக்கு முயன்றதில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. இளம்பெண்ணின் மண்டையை உடைத்து விபத்தில் காயமடைந்ததாக நாடகம். கணவர் வீட்டார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இறந்த பெண்ணின் பெற்றோர் புகார். ஆந்திராவில் காணாமல் போன 3 ஆண் குழந்தைகள் பிச்சை எடுப்பதற்காக சென்னை கடத்தி வரப்பட்டார்களா என போலீசார் விசாரணை. ஒடிசாவைச் சேர்ந்தவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 காவலர்கள் கைதான காவலர்களிடமிருந்து பணம் மற்றும் செல்போன் பறிமுதல். சேலத்தில் போலி IAS அதிகாரி கைது. அரசு முத்திரையுடன் பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல். சென்னையை அடுத்த புழல் பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவன் தானும் தற்கொலைக்கு முயன்றதில் படுகாயமடைந்தார். சென்னை புழல் திருமால் நகர் முதல் தெருவைச் சேர்ந்தவர் ஜான். இவருடைய ஒரே மகள் சிந்துஜாவை தனியார் நிறுவன வரன் பார்க்கும் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்த தேவநிதி என்பவருக்கு கடந்த ஓராண்டுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்தார். பின்னர் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சிந்துஜா கணவனை விட்டு பிரிந்து தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இருவரையும் சேர்த்து வைக்க இரு வீட்டாரும் 16 முறை பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் அவர்கள் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து தேவநிதி வீட்டுக்கு சென்ற சிந்துஜாவின் தந்தை வரதட்சணையாக கொடுத்த பொருட்கள் மற்றும் நகைகளை வாங்கிவிட்டு முறைப்படி தன்னுடைய மகள் விவாகரத்து செய்ய போவதாகவும் கூறியுள்ளார். கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இடையில பிரச்சனை இருந்தோன்னா பிரிஞ்சு ஒரு 3 மாதம் அங்கே இருந்தா. இப்போ அதெல்லாம் இருந்தோன்னா நாங்கள் எங்கள் திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுறது எடுத்துகிட்டு முந்தானத்துக்கு கொண்டு எடுத்துகிட்டு வந்தோம். வந்தோன்னா அன்றைக்கி ஈவினிங் 6:30 மணிக்கு வந்தோம். அவன் அவன் தேவநீதி ஒரு 9 மணிக்கு பின்னாலே டக்குன்னு கதை வீட்டுக்குள்ளே அவன் கொண்டு வந்து பூட்டு வச்சு வெளியே பூட்டிட்டான். வெளியே போக முடியாமல் உள்ளே கேஸ் ஸ்டவ் திறந்து விட்டு கேஸை தீ ஊற்றி வச்சான். இதனால் ஆத்திரமடைந்த தேவநிதி மது அருந்திவிட்டு புழலில் உள்ள மாமனார் வீட்டுக்கு சென்று மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு தகராறு செய்துள்ளார். அதற்கு பெண் வீட்டார் மறுப்பு தெரிவிக்கவே சிந்துஜாவிடம் 5 நிமிடம் தனியாக பேச வேண்டும் என கேட்டுள்ளார். அதற்கு சம்மதித்த பெற்றோர் அவர்கள் இருவரையும் வீட்டில் பேச வைத்துவிட்டு வெளியே சென்றுள்ளனர். அப்பொழுது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வீட்டின் கதவை பூட்டிய தேவநிதி வீட்டில் இருந்த சில பொருட்களை எரித்துள்ளார். பின்னர் மின் இணைப்பையும் துண்டித்துள்ளார். இதனால் அச்சமடைந்த சிந்துஜா கூச்சலிட்டதால் கதவை திறக்குமாறு கூறி பெற்றோர் கதவை தட்டியுள்ளனர். மனைவியின் மீது கடும் கோபத்தில் இருந்த தேவநிதி வீட்டில் கிடந்த கத்தியை எடுத்து சிந்துஜாவின் கழுத்தை அறுத்துள்ளார். தங்கள் கண்முன்னே மகள் துடிதுடிப்பதை பார்த்து பெற்றோர்கள் கதறி எழுதுதான் மிச்சம். சிந்துஜாவின் உயிர் மட்டும் மிஞ்சவில்லை. பெற்றோரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதை பார்த்ததும் தேவநிதி அதே கத்தியால் தன்னைத்தானே அறுத்து கொண்டு வெளியே ஓடி வந்தார். ஆனால் பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அங்கு வந்த போலீசார் தேவநிதியை கைது செய்தனர். கத்தியால் வெட்டி கொண்டதில் காயம் ஏற்பட்டதால் அவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் சிந்துஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் நடந்த சம்பவம் குறித்து சிந்துஜாவின் பெற்றோரிடம் விசாரணை நடத்தினர். மாமியார் தூண்டுதல், மாமியார் மாமனார் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பையனும் இந்த பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். நகையை கேட்டிருக்கான், ரூபா கேட்டிருக்கான். கடைசியில் இந்த ஜாமானெல்லாம் புறக்கிட்டு வந்த வேகத்தில் இந்த பிள்ளைய கழுத்தை எடுத்து கொண்டுட்டான். கேஸை திறந்து வச்சு அவள் அம்மா அப்பா எல்லாரையுமே கொளுத்தணுன்னு வந்துருக்கு. எங்கனையும் ஒளிஞ்சி இருந்து அவள் கதவை திறந்தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். வீட்டிலையும் அழிக்கிறத பூட்டிட்டான் வெளியே. சிந்துஜாவின் கணவர் தொடர்ந்து பணம் கேட்டு வற்புறுத்தியதன் காரணமாகவே சண்டை ஏற்பட்டதாகவும் தங்களது மகளை கொலை செய்தவருக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் சிந்துஜாவின் பெற்றோர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.
ஆந்திராவில் காணாமல் போன 3 குழந்தைகள் பிச்சை எடுப்பதற்காக சென்னை கடத்தி வரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் ஆந்திர தனிப்படை போலீசார் சென்னையில் முகாமிட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டம் கதிரி என்னும் பகுதியைச் சேர்ந்தவர் ஆஞ்சநேயலு. கூலி தொழிலாளியான இவர் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி கதிரி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் போது இவரது 6 வயது ஆண் குழந்தை விகாஷ் அங்கிருந்து காணாமல் போனது. இதுகுறித்து ஆஞ்சநேயலு கதிரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் நல்ல செருவு எனும் பகுதியைச் சேர்ந்த அல்லா பகேஷ் என்பவரது 6 வயது ஆண் குழந்தையும் கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளது. மேலும் கதிரி எனும் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரது 6 வயது ஆண் குழந்தையும் கடந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி காணாமல் போயுள்ளது. ஒரே மாவட்டத்தில் அடுத்தடுத்து ஆண் குழந்தைகள் காணாமல் போனது குறித்து வழக்கு பதிவு செய்த அனந்த்பூர் மாவட்ட போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து குழந்தைகளை தேடி வருகின்றனர். அந்த குழந்தைகளை தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தேடிய தனிப்படை போலீசார் தற்போது சென்னை வந்துள்ளனர். அவர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து உயர் அதிகாரிகளை சந்தித்து குழந்தைகளை கண்டுபிடிக்க தமிழக போலீசின் உதவியை நாடியுள்ளனர். 3 பேர் பசங்க ஆந்திராவில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் கதிரி மண்டலேருந்து 3 பசங்க பிலோ 6 இயர்ஸ் மிஸ் ஆனாங்க. அது பற்றி தான் எங்கள் ஸ்பெஷல் டீமாக வந்தோம். அந்த 3 பேர் கூட சிவசாயி, விகாஸ் அண்ட் ஜெயினுல்லா, அந்த 3 பேர் கூட 6 இயர்ஸ் பிலோ பசங்க. இவங்க வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸாக கண்டினியூவாக மிஸ் ஆனாங்க. மிஸ் ஆனதுக்கு ஒரு காரணம் எங்களுக்கு தெரியல. அதனால் தமிழ்நாடுக்கு வந்தோம். இங்கே ஒரு பெக்கிங் கேங்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிட்னாப் பண்ணியிருக்கலாம், தெரியாது. அது பற்றி தகவல் நீங்கள் கொடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் முகாமிட்டுள்ள ஆந்திர தனிப்படை போலீசார், சிபிசிஐடி, குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு, குழந்தைகள் நல குழுமம் ஆகியோரிடம் குழந்தைகளை கண்டுபிடிக்க உதவி கேட்டுள்ளனர். குழந்தைகள் பிச்சை எடுப்பதற்காகவோ அல்லது தத்தெடுப்பதற்காகவோ கடத்தப்பட்டு சென்னை கொண்டு வந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். சென்னையில் சமீபத்தில் முஷ்கான் ஆபரேஷன் என்ற பெயரில் பிச்சை எடுக்கும் போது மீட்கப்பட்டு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள குழந்தைகளில் காணாமல் போன குழந்தைகள் யாரேனும் உள்ளனரா என ஆந்திர போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். இங்கே வந்து அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆப்ரேஷன் முஸ்கான் நடந்துச்சு இல்லையா, அது போலீஸ் ஹெல்ப்போட தான் நடக்கும். சிடபிள்யூசி கமிட்டி மெம்பர்ஸ் கூட போலீஸ் ஹெல்ப்போட தான் நடக்கும். அந்த கமிட்டி எக்ஸ்சேஞ்ச், அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே கிரைம் பிரான்ச்சோட சோஷியல் ஆர்கனைசேஷன் கூட இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு எதனா லீட்ஸ் கிடைக்குமோ அன்ட்டு தான் வந்தோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கலாம்னு சொல்ல முடியாது, பசங்க கேரளாவில் இருக்கலாம், எங்கன்னே இருக்கலாம். ஆனால் இங்கே லீட்ஸ் கிடச்சி தான் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். காணாமல் போன குழந்தைகள் குறித்த சுவரொட்டிகளை சென்னையின் பல்வேறு இடங்களில் ஒட்டி குழந்தைகளை தேடும் முயற்சியில் ஆந்திர போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சென்னையை தொடர்ந்து மதுரை, கோவை, கேரளா ஆகிய பகுதிகளுக்கும் குழந்தைகளை தேடிச் செல்ல ஆந்திர போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மணிகண்டன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. மார்த்தாண்டம் அருகே இளம்பெண்ணை கணவன் வீட்டார் அடித்து மண்டையை உடைத்துவிட்டு விபத்தில் காயமடைந்து இறந்ததாக நாடகமாடுவதாக பெண் வீட்டார் புகார் அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவரது மகள் பெமிசியா ராஜவன்சிக்கும் நெய்யூர் பகுதியைச் சேர்ந்த டேவிட் என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 8 மாத கர்ப்பிணியாக இருந்த மனைவியை கணவன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் வயிறு வலி ஏற்பட்டு மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெமிசியாவுக்கு குழந்தை இறந்து பிறந்துள்ளது. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் பெமிசியா கார் விபத்தில் சிக்கியதாக அவரது பெற்றோருக்கு கணவன் வீட்டார் தகவல் அளித்துள்ளனர். அவர்கள் வந்து பார்த்தபோது தலையில் மட்டுமே காயம் இருந்துள்ளது. மேலும் பெமிசியா நைட்டி அணிந்திருந்தார். காரில் சென்றவர் எப்படி நைட்டியுடன் செல்ல முடியும் என பெமிசியாவின் பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது விபத்தாக இருக்காது என மருத்துவர்களும் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் திருவனந்தபுரம் தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து தனது மகளை மயக்க ஊசி போட்டு தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு சாலை விபத்து என கணவர் வீட்டார் நாடகமாடுவதாக பெண்ணின் தந்தை குளைச்சல் காவல் நிலையத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து இறந்த பெண்ணின் கணவரை அழைத்து போலீசார் விசாரித்துள்ளனர். ஆனாலும் விபத்து வழக்கை கொலை வழக்காக இதுவரை மாற்றாமல் போலீசார் மெத்தனம் காட்டுவதாக பெண்ணின் தந்தை மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 9:30 மணிக்கு நைட்டு 9:30 மணிக்கு ஃபோன் அடித்தோம். எப்படி இருக்கேன் மக்களேன்னு கேட்டேன். மம்மி நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்குதியா? எனக்கு என்ன சந்தோஷம் மம்மின்னு சொன்னான். சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லை சாப்பிடல. நீங்கள் நல்லா டேடி மம்மியும் சந்தோஷமாக இருக்கணும், என்ன கொண்டு போடுவாங்கன்னு சொன்னான். மக்களே அப்படி ஒன்றும் இல்லை, கொல்ல மாட்டாங்க, நான் நாளைக்கு வாரேன்னு சொன்னோம். நாளைக்கு வாரேன்னு சொன்னதுக்கு முன்னால் என் பிள்ளை அவன் தீர்த்துருக்கேன். எங்களுக்கு
11:45 தகவல் வருது, ஆக்சிடெண்ட்டு, அவளை ரொம்ப சீரியஸாக இருக்கியா, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஆக்சிடென்ட்டுங்கும் போது இவங்க அந்த பிள்ளை நைட்டியில் இருந்திருக்கான். அந்த வண்டியில் உள்ளுக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அவ்வளோ பிளட்டு வந்ததுக்கு வண்டியில் ஒரு சொட்டு பிளட்டு கூட இல்லை. ஆனால் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. வண்டியை பார்த்தா அந்த பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட்டுங்கிற மாதிரியே சொல்ல முடியாது. ப்ரீ பிளான் பண்ணி மர்டர் பண்ண மாதிரி தான் இருக்குது. சிவகங்கை அருகே சொத்து தகராறில் தாய் தந்தையை மகன் அரிவாளால் வெட்டியதில் தாய் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் சேது. இவரது முதல் மனைவியின் மகனான சீதா லட்சுமணனுக்கும் சேதுவிற்கும் இடையே சொத்து பிரிப்பதில் தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் வீட்டிற்கு வந்த சீதா லட்சுமணன் தந்தை சேதுவிடம் தாய் முனியம்மாளிடமும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தந்தை மற்றும் தாயை அரிவாளால் வெட்டிய சீதா லட்சுமணன் அங்கிருந்து தப்பியோடினார். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் வெட்டுக்காயங்களுடன் கிடந்த இருவரையும் மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் வரும் வழியிலேயே தாய் முனியம்மாள் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த தந்தை சேதுவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கொலை சம்பவம் குறித்து சாக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான மகன் சீதா லட்சுமணனை தேடி வருகின்றனர். சொத்து தகராறில் தாயை மகனே வெட்டிக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒடிசாவைச் சேர்ந்தவரிடம் வழிப்பறையில் ஈடுபட்ட 3 காவலர்களை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். ஒடிசாவைச் சேர்ந்த பிஸ்வநாத் ரெட்டி என்பவர் தொழில் விஷயமாக ஒடிசாவிலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தார். அப்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த தமிழ்நாடு சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த அருள்தாஸ், இருதயராஜ், ராமகிருஷ்ணன் ஆகிய 3 காவலர்களும் பிஸ்வநாத் ரெட்டியை மறைத்து சோதனை செய்ய வேண்டுமென கோரியுள்ளனர். பின்னர் அவரை அடித்து உதைத்து அவரிடமிருந்து 1500 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை வழிப்பறி செய்துள்ளனர். இதுகுறித்து பிஸ்வநாத் சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் 3 காவலர்களும் வழிப்பறி செய்ததை உறுதி செய்தனர். இதையடுத்து வழிப்பறி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ரயில்வே போலீசார் அவர்கள் 3வரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பணம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் 3 காவலர்களையும் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். காவலர்களே வழிப்பறியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புழல் மத்திய சிறையில் சிறை காவலர்கள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கைதிகள் பயன்படுத்திய 9 செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை அருகே புழல் மத்திய சிறையில் சிறைத்துறை தலைவர் சைலேந்திரபாபுவின் உத்தரவின் பேரில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். கைதிகளிடம் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 9 செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் அவற்றை புழல் காவல் நிலையத்தில் போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் செல்போன் வைத்திருந்த சிறைவாசிகளிடம் அவர்கள் விசாரணை நடத்தினர். அந்த செல்போன்கள் மூலம் யார் யாருக்கெல்லாம் அழைப்பு சென்றிருக்கிறது என்ற விவரத்தை சேகரித்து வரும் போலீசார் அதை வைத்து சதித்திட்டம் ஏதேனும் தீட்டப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் புழல் சிறை கைதிகளிடமிருந்து 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் 9 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறை வளாகத்தில் செல்போன்கள் தாராளமாக கிடைப்பதால் இதற்கு சிறை காவலர்கள் யாரேனும் உடந்தையாக இருக்கிறார்களோ என்ற சந்தேகமும் எழுகிறது. சேலம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் தனி அலுவலக அறை வேண்டுமென்று கேட்ட போலி IAS அதிகாரியை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரை சந்தித்த இளைஞர் ஒருவர் தான் தமிழக அரசின் இணைச் செயலாளர் என்றும் தனக்கு தனி அலுவலக அறை ஒன்று வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். இதுகுறித்து நேர்முக உதவியாளர் விஜயபாபு மாவட்ட ஆட்சியர் சம்பத்திடம் தெரிவித்துள்ளார். இதில் சந்தேகமடைந்த மாவட்ட ஆட்சியர் சம்பத் இதுகுறித்து தலைமைச் செயலக அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஸ்ரீதர் என்பவர் போலி IAS என தெரியவந்தது. இதையடுத்து போலி IAS அதிகாரி குறித்து சேலம் மாநகர காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் இளைஞர் ஸ்ரீதரை பிடித்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் இவர் சேலம் நாராயண நகரில் வசித்து வரும் முருகன் என்பவரின் மகன் என்பதும் 2009ஆம் ஆண்டு டிப்ளமோ முடித்த அவர் சேலம் வஉசி நகரில் அலுவலகம் ஒன்றை வாடகைக்கு எடுத்து இணைச் செயலாளர் அலுவலகம் என்று பெயர் பலகை வைத்து செயல்பட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு முத்திரையை தனது சொகுசு காரில் பொருத்தி வலம் வந்ததும் காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து இளைஞர் ஸ்ரீதரை கைது செய்த போலீசார் அவரது காரையும் அலுவலகத்தில் இருந்த கணினி மற்றும் ஆவணங்களையும் கைப்பற்றினர். இதனிடையே போலி IAS அதிகாரியாக வலம் வந்த காலத்தில் ஸ்ரீதர் யாரையாவது ஏமாற்றி உள்ளாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 மாதமே வரப்போக இருந்திருக்கிறாங்க ஒரு போட்டு கட்டு.
நாங்கள் என்ன பண்ணோம், யதார்த்தமாக எந்த விதம் சரி ஆஃபீஸ் தான் போல டிபார்ட்மெண்ட்டில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் சரி வரப்போ இருப்பாங்க போல இருக்குது. இவங்க ஜென்ஸு மட்டும் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க, ஒரு 3-4 பேர் மாற்றி வந்துட்டு இருந்தாங்க. அதனால் சரி நம்ம என்ன பண்ண முடியும், ஆஃபீஸர்ஸ் தான் வர்றாங்க போகிறாங்க, கவர்மெண்ட்டு தான் போல இருக்குது அப்படின்னு நம்ம யதார்த்தமாக இருந்தோம். இப்போ சூழ்நிலை என்னென்னா, இப்போ வந்துட்டு போனதுக்கு பின்னாடி எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஆரம்பிச்சிருச்சு. அவர் யாரா? அவர் போலியாக தான் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. போலீஸ் வந்து எல்லாம் பார்த்துட்டு போகும்போது இப்போ போர்டெல்லாம் கழட்டும் போது எங்களுக்கு வந்து இப்போ தான் போலியாக ஒரு அலுவலகம் திறந்துருக்குறாங்க இங்கே அப்படிங்கிற ஒரு மனக்குள்ளே ஒரு பயம் உருவாகி போயிடுச்சு. கார் எப்படி வரும்? காரு வேணும்ல தமிழ்நாடு அரசுன்னு போட்டு வரும். திருநின்றவூரில் பொதுமக்களுக்கு இடையூறாக கஞ்சா புகைத்தவரை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடையவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அடுத்து திருநின்றவூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சீனிவாசன் அருகில் உள்ள சுடுகாட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நாகராஜ் என்பவரை சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். அப்போது சீனிவாசனை அடித்து கொலை செய்ததை நாகராஜ் ஒப்புக்கொண்டார். சீனிவாசன் வீட்டின் அருகே நாகராஜ் கஞ்சா அடித்துக் கொண்டிருந்த போது அதை சீனிவாசன் தட்டி கேட்டுள்ளார். இந்த முன்பகை காரணமாகவே கோவில் திருவிழாவிற்கு வந்த சீனிவாசனை தனியாக அழைத்துச் சென்று கொலை செய்ததாக நாகராஜ் போலீசாரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து நாகராஜை கைது செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் புழல் சிறையில் அடைத்தனர். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் கோசிமணியின் மகன் அன்பழகனை அமலாக்கத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 2016ஆம் ஆண்டு நவம்பரில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் சென்னையில் மணலியில் கேலக்ஸி இம்பாக்ட்ஸ் என்ற பெயரில் கணினி உதிரி பாகங்களை இறக்குமதி செய்ததாக போலி நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு 80 கோடி ரூபாய் முறைகேடாக பண பரிமாற்றம் செய்தது கண்டறியப்பட்டது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் போலி நிறுவனத்தை உருவாக்கிய மண்ணடியைச் சேர்ந்த லியாகத்தல் என்பவரை அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் முன்னாள் அமைச்சர் கோசிமணியின் மகன் அன்பழகனுக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் அன்பழகனை கைது செய்து நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது அவரை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் அன்பழகன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள போத்ராவின் நீதிமன்ற காவல் வரும் 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொழில் அதிபர்களுக்கு வட்டி பணம் கொடுத்து கந்து வட்டி கேட்டு மிரட்டியதாக சினிமா பினான்சியர் முகுந்த் சந்த் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் ககன் போத்ரா, சந்தீப் போத்ரா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் போத்ராவை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிமன்றத்தில் போத்ரா ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் போத்ராவின் நீதிமன்ற காவலை 22ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டது. தன் மீது திட்டமிட்டு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி தன் பக்கம் இருப்பதாகவும் போத்ரா கூறியுள்ளார். 2 கோடி கொடுத்துக்கிறேன், 5 லட்சம் தான் வாங்கினேங்கிறான். இது முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு, போலீஸ் கிடையாது. இது முடிவு பண்ணுற வேண்டிய இடம் கோர்ட்டு. கோர்ட்டில் கேஸ் நடக்குது, ஆல்ரெடி கேஸ் நடந்துட்டு இருக்குது. கோர்ட்டு என்ன முடிவாவோ அதான் முடிவாகும். நீதி என் பக்கம் இருக்குது. நீதி இது வரைக்கும் என்னை கைவிட்டது கிடையாது. நிச்சயமாக நீதி என் பக்கம் இருக்குது. இது பின்னாடி ஏதோ சக்தி இருக்குது, அது வெளில வந்து சொல்கிறேன் அப்புறமேல. இது பின்னாடி ஏதோ சக்தி இயங்கிட்டு இருக்குது. நிச்சயமாக அதை நான் வெளியிடுவோம். அதை சர்வதேச சிலை திருட்டு மன்னன் சுபாஷ் சந்திர கபூர் கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தான் சிவன் கோவில், சுத்தப்பள்ளி பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல கோவில்களில் 20 ஐம்பொன் சிலைகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளையடிக்கப்பட்டன. இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுபாஷ் சந்திர கபூர் ஜெர்மனியில் பிடிபட்டு தற்பொழுது திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீபுரந்தாள் மற்றும் சுத்தப்பள்ளி கோவில்களின் சிலைகள் கொள்ளை தொடர்பாக வழக்கு தற்பொழுது கும்பகோணம் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணையில் ஆஜராவதற்காக சுபாஷ் சந்திர கபூர் கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் சுபாஷ் சந்திர கபூருடன் கைதான பாக்கியகுமார், கந்தசாமி, ஆல்பர்ட் உள்ளிட்ட 8 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். விசாரணைக்கு பின் சுபாஷ் சந்திர கபூர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சென்னை எர்ணாவூர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். எர்ணாவூர் பகுதியைச் சேர்ந்த ராணி என்பவர் இரவு நேரத்தில் தனது கீழ் வீட்டை பூட்டிவிட்டு மாடியில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு தூங்கச் சென்றுள்ளார். காலை எழுந்து தனது வீட்டிற்கு வரும்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் தங்க நகைகள் காணாமல் போயிருந்தன. இதையடுத்து எண்ணூர் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். பின்னர் அங்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து கொள்ளை தொடர்பாக விசாரித்து வருகின்றனர்.
வந்து பார்த்தா கதவு சும்மா லேசாக மூடி இருக்காங்க, சாவி பூட்டு எடுத்து போயிட்டு இருக்கானுங்க. இந்த நகையில் இருக்க பொருளெல்லாம் வந்து எடுத்துட்டு பையை வந்து மேலே பாருனா மேலே போட்டு போயிருக்கானுங்க. இருக்கிற பார்த்தா டோரெல்லாம் திறந்துருக்குது, பீரோ லாக்கரு வெள்ளி எல்லாம் போயிட்டு இருக்குது. வெள்ளி குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, குங்குமச்சிமிழ், சந்தன கிண்ணம் எல்லாம் போயிட்டு இருக்குது வீட்டில் இருக்குது. போன உடனே சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் இந்த சிகரெட் வத்தி குச்சிக்கு விஷயம் அங்கே போட்டிருக்கானுங்க. லைட்டெல்லாம் போட்டதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறதுக்கே பயப்படுறதா இருக்குது. இப்போ லேடிஸ் ஒண்டியாக விட்டுட்டு போகிறது கூட பயமாக இருக்குது.